வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். இன்னைக்கு நம்ம சட்டப்பேரவையில ஏகப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அத்தனையும் உங்ககிட்ட சொல்லும்போது வேற மாரியா ஃபீல் பண்ணுவீங்க. அதே சமயத்துல நம்ம டிவிக்கு தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகள், ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், வைகோ அவர்களா இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் அவர்களா இருக்கட்டும், சீமான் அவர்களா இருக்கட்டும், இது போன்ற மூத்த அரசியல்வாதிகள் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி, அவங்க கிட்ட அன்பு பாராட்டி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இணையத்துல பயங்கர வைரலா போயிட்டு இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. சரி, ஒண்ணு ஒண்ணா நடந்தது என்னன்றத உங்ககிட்ட சொல்லிர்றேன். முதல்ல நம்மலாம் ஸ்கூல் போகும்போது, நம்ம சில பென்னு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, இந்த பென்சில்லாம் மறந்து போகக்கூடிய அந்த தருணங்கள் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு பார்த்தீங்களா? அதே மாரி தாங்க இப்போ சட்டசபையில ஒரு எம்எல்ஏ பதவி ஏற்கணும்னா, அவங்க வெற்றி பெற்று இருக்கக்கூடிய சான்றிதழ் என்பது ரொம்ப முக்கியமானது. அத மறந்துட்டு சட்டசபைக்கு போயிருக்காங்க. அதன் காரணமாக இன்னைக்கு அவங்க பதவி ஏற்காமயே போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க பதவி ஏற்காம போயிருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இன்னைக்கு நம்ம தமிழக சட்டசபை பேரவையில சபாநாயகர் கருப்பையா அவர்கள் முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 234 தொகுதியில ஜெயிச்சு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பதவியேற்பு என்பது பண்ணியிருந்தாங்க. இன்னும் குறிப்பா சொல்லப்போனா, முதல்ல நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்பு என்பது பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மாரியான சமயத்துல ஒரு சிலர் அவங்களுடைய சான்றிதழ்கள மறந்து வந்திருக்காங்க. சில காரணங்களால் ஒரு சிலர் பதவியேற்பு என்பதே பண்ணலங்க. கிட்டத்தட்ட 7 பேரு. இன்னும் குறிப்பா சொல்லப்போனா, ஸோ டிவிகே கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய கீர்த்தனா என்கின்ற ஒரு எம்எல்ஏ அவங்களுடைய வெற்றி சான்றிதழ வீட்லயே மறந்துவிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்களால அந்த இடத்துல சட்டசபையில பதவியேற்பே பண்ண முடியல. இன்னொரு பக்கம் பல்லாவரம் தொகுதியை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த டிவிகே கேண்டிடேட் இன்னொருத்தர் இதே மாரி தான் அவருடைய அந்த வெற்றி சான்றிதழ மறந்து விட்டு வந்திருக்காரு. ஸோ அதன் காரணமாக அவரால பதவியேற்பு பண்ண முடியல. அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அவர்கள் சட்டசபைக்கு வந்திருந்தாரு. அவருடைய பேர கூட்டும்போது அவர் வெளிய போயிருந்தாரு என்னமோ. ஸோ அதனால அவருக்கும் அந்த பதவியேற்பு என்பது பண்ணல, நடக்கல. அவருக்கும் பண்ணல. ஸோ இந்த மாரி பல்வேறு காரணங்களால் கிட்டத்தட்ட 7 பேர் இன்னைக்கு பதவியேற்பு பண்ணல அப்படின்ற ஒரு செய்தி வெளிய வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒருத்தவங்க ஒவ்வொரு தொகுதியிலும் ஜெயிக்கும்போது அத எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்றாங்க. ஆனா இது போன்ற முக்கிய பதவி பொறுப்புகள் பெறும்போது ஏன் இந்த அளவுக்கு அசால்ட்டா இருக்காங்கன்றது தெரிய மாட்டேன்துல்ல. ஸோ இந்த மாரி நம்ம சின்ன பசங்க நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல்ஸ்ல பென்னு, பேனா, பென்சிலு இது போன்ற விஷயங்கள மறந்துட்டு போயிடுவோம்ல. அந்த மாரி தான் இவங்க இப்போ மறந்துட்டு அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. பட் பதவி பிரமாணம் என்பது இப்போ இந்த மாதிரியான சமயத்துல ரொம்ப முக்கியங்க. நாளைக்கு சபாநாயகர் தேர்தல் என்பது நடக்கப்போகுது. அதே சமயத்துல நம்பிக்கையில்லா தீர்மானம் சார்ந்து அந்த தேர்தல் என்பது சட்டசபையில நடக்கப் போகுது. ஸோ அது சம்மந்தப்பட்டு கண்டிப்பா இந்த இடத்துல எம்எல்ஏ கூடைய அந்த வாக்குகள், ஆதரவுகள் என்பது ரொம்ப முக்கியம். ஸோ அதை முன்னிறுத்தி பார்க்கும்போது. ஸோ அந்த மாரி இருக்கும்போது இந்த இடத்துல அசால்ட்டா அத டீல் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த இடத்துல சொல்ல முடியும். அதே சமயத்துல இது அவ்வளோ காம்ப்ளிகேட்டிவான விஷயம்லாம் கிடையாது. நாளைக்கே அவங்களுடைய வெற்றி சான்றிதழ சட்டமன்றத்துக்கு கொண்டு திருப்பி அவங்க பதவி ஏத்துக்கலாம். பட் இதுல சம்திங் எதுக்கு இந்த அளவுக்கு காலம் தாழ்த்தி போறது? முதல்லயே ஒழுங்கா பண்ணிர்லாம்ல அப்படின்ற ஒரு கருத்துக்கள் தான். எனிவேங்க ஒரு தரமான சூப்பரான இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், டிவிகே கட்சியின் தலைவர், நம்ம சிஎம் சார் விஜய் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகளை சந்திச்சிருக்காங்க. முதல்ல ஸ்டாலின் அவர்களை போயிட்டு சந்திச்சிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடியே சில திராவிட கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களை சந்திச்சிட்டாரு. ஸோ இப்போ இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், வைகோ அவர்கள், சீமான் அவர்கள் எல்லார் வீட்லயும் போயிட்டு அந்த தலைவர்களை சந்திச்சு அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அவர் வந்திருக்காருங்க. அந்த இடத்துல விஜய் அவர்கள் போகும்போது நெறைய தலைவர்கள் அவங்களுடைய வீட்டுடைய வாசலுக்கு அவர ஆற தழுவ கட்டி அணைச்சு, ஸோ அவரை உட்கார வச்சு பேசக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, நம்ம நாட்ல அதாவது நம்ம தமிழ்நாட்டுல பாலிடிக்ஸ் எவ்வளோ ஹெல்த்தியா இருக்கு பாருங்களேன்! அப்படின்ட்டு சொல்ல தோணுதுங்க. அவைக்கெல்லாம் முக்கிய காரணம் விஜய் அண்ணா அவர்கள் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த இடத்துல நான் இந்த கட்சியை சார்ந்தவன், நீ அந்த கட்சியை சார்ந்தவன் அப்படின்ட்டு சில கான்ஃப்ளிக்ட் எல்லாம் போகும் இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் இதன் மூலமாக கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்ட்டு தாங்க சொல்ல தோணுது. இன்னும் ஸ்டாலின் அவர்கள் விஜய் அண்ணாவ கைப்பிடிச்சு கூட்டு போயிருக்கக்கூடிய விதங்களா இருக்கட்டும். ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் அவங்க வீட்டு வாசல்ல நின்னு விஜய் அண்ணாவ பார்த்து சிரிச்சு கட்டி அணைச்சிருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும். வைகோ அவர்கள் விஜய் அண்ணாவ கொண்டாடி இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரு விஜய் அண்ணாவ பார்த்து பேசி அழகா அந்த தருணங்களா இருக்கட்டும். சீமான் அவர்கள் வீட்டு வாசல்ல நின்னு விஜய் அவர்களை கைகோர்த்து கூட்டு போயிட்டு பேசி, திருப்பி அந்த கைய விடாம கூப்ட்டு கார்ல ஏத்தி வழி அனுப்பி இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும். பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. நெறைய பேரு ஏங்க பார்க்கறதுக்கு ஒரு 2 கண்ணு பத்தாதுங்க. கோடி கண்ணு வேணுங்க. அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ எல்லா தலைவர்களும் அழகா சிரிச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்காங்க. விஜய் அண்ணாவும் அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்காரு. ஒரே வாழ்த்து மழை என்பது பொழிஞ்சுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த இடத்துல பாருங்க, அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்த தூக்கி போட்டா, அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அந்த மாரியான ஒரு நபர்களாக தான் இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ அரசியல்ன்னு வந்துட்டா, அதுல
ஸோ முன்னுக்கு பின் முரண் ஏதாச்சும் இருக்கும். பட் அரசியலை தூக்கி போட்டா அங்க ஒண்ணும் கிடையாது. அது போன்ற ஒரு பந்தத்தில் தான் இன்னைக்கு அவங்கள வந்து பார்க்க முடியுது. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து சிறப்பான, தரமான ஒரு சம்பவங்களை வந்து செஞ்சுட்டு வராரு. வேற லெவல் சூப்பர். மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து இந்த சந்திப்புகள் வந்து இன்னும் நீண்டு போயிருக்கலாம். அதிமுகவுல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் பார்க்கல. பிஜேபியில இருக்கக்கூடிய நாயனார் நாகேந்திரன் அவர்களை போய் பார்க்கல அப்படின்ட்டு பல்வேறு கருத்துக்கள் வந்து சுற்றி திரிஞ்சுகிட்டு இருக்கு. பட் எல்லாருக்குமே அந்த டைம் கிடைச்சிருமான்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. சிலர் வந்து சில விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சில கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பிஸியா இருப்பாங்க. அப்படின்ட்டு பல்வேறு விதங்களான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதன் காரணமாக தான் அவங்களையும் பார்த்திருக்க மாட்டாரு. ஸோ அவங்களையும் கூடிய சீக்கிரத்துல வந்து பார்த்துருவாரு. இதை தாண்டி நம்ம பாரத நாட்டின் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை போய் பார்க்க போறாங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வந்து பார்க்க போறாங்க. நம்ம நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவங்களை போய் பார்க்க போறாங்க. சோனியா காந்தி அவர்களை போய் பார்க்க போறாங்க அப்படின்ட்டு ஸோ அவருடைய அந்த சந்திப்பு என்பது நீண்ட நெடிய ஒரு சந்திப்பாக இருக்க போது வரக்கூடிய காலகட்டத்துல. ஸோ இப்பயே விஜய் அண்ணா வந்து மக்கள் மனசுலயும் சரி, அரசியல்வாதிகளுடைய மனசுலயும் சரி, ஒரு நல்ல இடத்த வந்து பிடிச்சிட்டாருன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இவ்வாறான விஷயங்களை வந்து பார்க்கும்போது சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு அரசியலாக இருக்குப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பேச தொடங்கிட்டாங்க. இதுக்கான மொத்த கிரெடிட்ஸும் விஜய் அண்ணாக்கு தான். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு என்ன தேவை? மக்கள் எப்படி சந்தோஷமா இருக்கணும்? அப்படின்ட்டு எல்லா தலைவர்களும் யோசிச்சு விஜய் அண்ணாக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவா, ஒரு நல்ல ஒரு தூணாக நிறைய பேரு, நிறைய அரசியல் தலைவர்கள் இந்த இடத்துல இருந்தாங்கன்னா, வேற லெவலான ஒரு அரசியல் நகர்வுகளாக இருக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே. ஸோ மக்களுக்கான அந்த ஆட்சி. ஸோ மக்கள் நல்லா இருக்காங்க அப்படின்ற அந்த ஆட்சி. ஸோ உண்மையாவே சூப்பரா இருக்கும்ல. எனிவேங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.